இன்றைய நாள் 27/1/2017. இந்த மண்டபத்தினை நாம் காண்கின்றோம். மிகவும் பழமையான ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் நடைபெறும் விசேஷம் பற்றி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஐயா திரு மாணிக்கம் ஐயா அவர்கள் விளக்குவார்கள். இப்போ விவரம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த அற்புதமான ஒரு மண்டபம் பழைய மண்டபமாக இருக்கிறது. இந்த மண்டபத்தில் என்ன செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதை ஐயா அவர்கள் தெரிந்தவரையில் சொல்லுங்கள் ஐயா. இது பழங்காலத்தில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு அருமையான கல்லால் கட்டப்பட்ட ஒரு சத்திரம். சரி ஐயா. இதில் வழிப்போக்கர்கள் தங்கி செல்வது வழக்கம். இங்கே தங்கிவிட்டு உணவு விட்டு செல்வார்கள். சரி. இப்பொழுது இது அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருந்தது. ஓஹோ, சரி. அதை இங்கே வள்ளலாருடைய பக்தர் ராஜா சுவாமின்னு அவருடைய பேர். அவர் எந்த ஒரு ராஜா சுவாமி? அவர் இப்போ இந்த பூவாணி என்பது ஒரு சின்ன கிராமம். சரி ஐயா. இந்த கிராமத்தில் வள்ளலாருக்கு அவர் தனியாக ஒரு கோவில் கட்டியிருக்கிறார். ஓ, வள்ளலாருக்கு தனி கோயில் பூவாணியில் அங்கே வழிபாடு செய்வதற்காக கட்டியிருக்கிறார். சரி. தினந்தோறும் வழிபாடு நடைபெறுகிறது. சரி. விளக்கு வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு, தினமும் இந்த ஜோதி வழிபாடு நடந்து கொண்டிருக்கு. சரி சரி. அவர் ஒவ்வொரு மாதந்தோறும் இங்கே பூச நட்சத்திரத்திற்கு இங்கே வருகிற மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் வள்ளலாரை பற்றிய நெறிகள் சொல்வதும் ஆற்றுவதும் அவருடைய பழக்கமாக இருக்கிறது. சரி. இது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரி திரு ராஜமாணிக்கம் என்பவர் இதை பாழடைந்து போன இந்த மண்டபத்தை பாதுகாப்பதற்காக இவருக்கு வள்ளலார் கோயிலாகவே இதை பயன்படுத்திக் கொள்ள அவருக்கு பதிவு செய்து கொடுத்துருந்தார். பதிவு செய்து கொடுத்துருந்தார். ஓ, சரி சரி. அதனால வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. அப்போ 12 காலமாக இந்த வள்ளலார் வழிபாடு இங்கே நடக்கிறதாக ஐயா சொல்லுவதிலிருந்து அறிய முடிகிறது. காலமாக இல்லை, ராஜா சுவாமி இங்கே வந்ததிலிருந்து அவர் அந்த அதிகாரியை கிட்டத்தட்ட ஒரு 10-20-25 வருஷத்துக்கு முந்தி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. சரி. 25 ஆண்டுகளுக்கு முன்பே சரி இந்த மண்டபத்தை இந்து சமய அறநிலையத்துறையில் மற்றவர்கள் இதை கவர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்காக சரி வள்ளலாருடைய கருணையினால சரி இந்த மண்டபம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். 100 அடிக்கு கூடவே இருக்கும் ஐயா. 100 அடி கூடவே இருக்கும். 100 அடிக்கு ஒரு 40 அடி மண்டபம். இது 40 அடி மண்டபத்தை மண்டபம் 9 தூண்கள் 36 தூண்கள் இந்த கல் மண்டபத்தில் இருக்கிறது. இது பல பேரும் வெயிலுக்கும் மழைக்கும் தங்கி செல்வதற்கும் இது ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில வள்ளல் பெருமான் இங்கே அவருடைய படத்தை வைத்து வழிபாடு நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ராஜா சுவாமி அதை தொடர்ந்து வள்ளலார் நெறியிலே நின்று வாழ்பவர். யாரு அன்னதானம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல பொருளை பெற்று வருகிற மக்களுக்கு இந்த பூச நட்சத்திரத்திலிருந்து மிகச் சிறப்பாக வழிபாட்டை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது வள்ளலாருடைய சன்மார்க்க சங்கம். அவர் சொன்னது மாதிரி அவருடைய மறைவுக்கு பிறகு உலகமெங்கும் பரவி இருக்கிறது என்பதற்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அருகிலே உள்ள இந்த பூவாணி கிராமத்துல அமைந்திருப்பது அவருடைய கூற்றை மெய்ப்பித்திருக்கிறது. வள்ளலாருடைய சன்மார்க்க நெறி இப்பொழுது உலகெங்கும் ஓங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இங்கு வந்தாலே ஒரு புரிதம் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வள்ளல் பெருமானுடைய ஈர்ப்பு இங்கே இருக்கிறது. நன்றி நன்றி ஐயா. தாங்கள் இவ்வளவு விவரங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.